ஹலோ காய்ஸ், எதுக்கு உங்கள் எல்லாரையும் வர சொல்லிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம குரூப்பில் 5ஆவதாக ஒரு ஆள் செய்கிறாங்க, புதுமுகம். அது யாருன்றதை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக். விநாயக் அது யாரு? 2011 நம்ம கையில் சந்தி கொண்ட தோட நம்ம சட்ட சபையில் எவனுக்கு என்ன கண்டா உள்ளுக்குள்ள நடுங்கும். என் பார்வை பட்டாலே சிங்கமும் பதுங்கும். பச்சை பச்சை எல்லோ பிங்க் தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுளும் நான் தான். அட்ட என்ன மிஞ்ச எவனு இங்கில்ல நம்ம மாமா விவேக். அந்த 5ஆவது தலை இவங்க தான். ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கைஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம மாமா கூட நம்ம மாமா மட்டும் ஜாயின் ஆகலை, மாமா கூட சேர்ந்து நம்ம புது நண்பர் காரும் ஜாயின் ஆகிருக்காரு. நெக்ஸ்டா இதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் போகிற இடத்துக்கெல்லாம் இவன் கூட தான் போக போகிறோம். எப்படியாவது உங்கள் டீமில் என்ன சேர்த்துவாங்கப்பா. சேர்ந்துட்டாங்க, சேர்க்க வேண்டாம். இனிமேல் எல்லா வீடியோலையும் பார்க்குறீங்க, ஃபன் பண்ணுறோம். இப்போ வந்து மெரினாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எல்லாரும் குட் மார்னிங். இந்த புறாவோட ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க, சூப்பரா இருக்கு. எங்க யார் மேலேயும் போல. இங்க பாருங்க, புறாவோட உண்மையான ஷாட்டை பார்க்குறீங்க. இதை வந்து நீங்க யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு வந்து இன்னைக்கு யாரும் காசு கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். ஆசீர்வாதம், புறா ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்து எனக்கு லட்சுமி வர போறாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து நான் ஒரு பாசிட்டிவான வைப்ல தான் எடுத்துட்டு போறேன். லக்ஷ்மி மணப்பெண் நீங்க இது போடணும் அந்த சைடில். ஓகே, இன்னும் நம்ம பீச்சுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்துடும். பட் எல்லாரும் வந்து அவங்க ஆள் கூட வருவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கேங் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்கும் கேங்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சித்தார்த்து ஒருத்தன் சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்திலேயே வந்துடலாம் மாமா, உங்களை வச்சு செய்ய போகிறேன்ட்டு ஸ்ரீனின்னு ஒருத்தன் சொன்னான். அவனை தான் தேடிட்டு இருக்கோம். ஆனால் வானத்தில் தான் காணும்னு தேடிக்கிட்டு இருக்கோம், காணலை. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வந்துட்டு செம்மையாக இருக்குது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி இவ்வளோ புறா பார்க்குறது, இந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைமு. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். சூப்பர் பசங்க. ஆனால் பின்னாடி என்ன வச்சு செய்ய போகிறாங்க தெரில. நண்பர்களே காப்பாற்றுங்க என்னை எப்படியாவது. ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர டயர்டு, நிறைய புறா நிறையா காக்கலாம் போது டயர்ட் ஆகிட்டோம். அதில் டீ சாப்பிட வந்திருக்கிறோம். என்ன பண்ண சொல்கிறீங்க? பீச் வரைக்கும் உள்ளே போயிட்டு வந்ததுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ டீ குடிக்க வந்திருக்கோம். ஒரு எனர்ஜி பூஸ்ட் எடுத்து வந்திருக்கோம். டீ போண்டாலாம் முழுங்கிட்டு உங்களை நாங்கள் மறுபடியும் சந்திக்கிறோம். டீ சாப்பிட்றது நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. எப்படி சாப்பிட்றது பாருங்கள். போண்டா வந்து நைஸ் காஃபி, நைஸ் காஃபி. போண்டா எப்படி இருந்தது? நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. போண்டா நல்லா இருக்குது. 2வது போண்டா எடுத்துருக்கோம். சமோசாவும் நல்லா தான் இருக்குது. அவனும் போண்டா சாப்பிடல, சம்சா நல்லா இருக்கு. போண்டா சாப்பிட்டு போண்டா ரிவ்யூ என்ன உடம்படி இப்படி ஆகுது? சம்சா சாப்பிட்டு போண்டா சாப்பிட்டு போண்டா ரிவ்யூ. நான் கூட நினச்சேன் பசங்க வித்தியாசமாக வீடியோ எடுக்க சொல்லி லாஸ்ட்டில் காஃபி வாங்கி கொடுத்துட்டு போண்டா சாப்பிடுங்க மாமா, வடை சாப்பிடுங்க மாமா சொல்லி முடிச்சிட்டாங்க கண்டென்ட்டை. அவ்வளோதாங்க. எனக்கு வந்து ஸ்பெஷலாக லெமன் டீ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கண்டென்ட் நீங்களே சொல்லுங்களேன். சீரியஸாக எனக்கு என்ன கண்டென்ட் பண்ணே தெரியல. அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு கண்டென்ட் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறோம். அந்த கமெண்ட்டில் வர கண்டென்ட்டை நாங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறோம். நாங்கள் லெமன் டீ காசு இல்லையா அவங்கள்ட்ட? வேணாம் கேஸ் ஆகிடும் வேணாம். இதெல்லாம் போடுவேன் நான். வரணும்ல ஃபேமிலிஸு, ப்ளீஸ் ஃபேமிலிஸு, என்னை ரோட்டில் படுக்க சொன்னீங்க நான் படுத்தேன். காலையில் எழுந்துச்சி பீச்சுக்கு வர சொன்னீங்க நான் வந்தேன். நைட்டு வெளில கூப்பிட்றீங்க நான் வந்தேன். காஃபி குடிக்க மாட்டேன், நான் குடிக்கிறேன். லைக்கு மட்டும் போடுங்க ஃபேமிலிஸு. லாஸ்ட்டில் என்ன மைக்கை பிடிக்க வச்சுட்டாங்கப்பா. கஷ்டப்பட்டு மைக் வாங்கிட்டு வந்தா சமோசா சாப்பிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட். மைக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க. சமோசா சூவாது. நியூ மைக்
அப்டேட் பண்ணிருக்கோம். அப்டேட்டட். சேனல் அப்டேட் பண்ணிருக்கோம். மைக் வாங்கியிருக்கோம். முதல் ஸ்டெப்ஸாக மைக் வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறமா புதுசாக பாருங்கள். இதுக்கப்புறம் டீ கடைக்கே காரில் தான் வந்திருக்கோம் பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம ஸ்டாண்டர்டே வேறு மாதிரி மாறப்போகுது. பார்ப்பீங்க அடுத்தடுத்து வர வீடியோவில். நல்லா இருக்காண்ணா, உண்மையில சூப்பராக இருக்கும். பாருங்க, அமிதாப் மாமா காடி போட்டு காரிலே வண்டி ஓட்டுறாங்க. பீச்சுக்கு போயிட்டு இப்போ வந்திருக்கோம். வந்துட்டு இப்போது பீச்சுக்கு போயிட்டோம். காரில் நல்லபடியாக வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம்ப்பா. செம்ம வாக்கிங். ஆனால் அது நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைக்கிளில் வந்துட்டு பீச்சுக்கு போன பார்த்துருப்பீங்க. அதுலேயே கூட நாங்கள் வந்து டயர்டாகி டீ குடிக்கல. இப்போ நாங்கள் காரில் போனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அதுக்கு ஒரு டீ, 2 போண்டா, 2 இது சாப்பிட்ருக்கோம். 2 சமோசா. நான் லெமன் டீ காலையிலே ஹெல்த்தியாக லெமன் டீ குடிச்சிருக்காரு. கார்த்தி சுகர் கட்டில் இருக்காரு. சுகர் போட்டு லெமன் டீ. நான் சமந்தான் அவனோட ஏரு. இப்போது கம்பேக் ஏரு. இப்போது காலைல மணி கிட்டத்தட்ட மணி என்னது, யாராவது டைம் காட்டுவேன். டைம் ஃபோன் அதில் காமி வச்சு காரில் இப்போ தான் நீ காரை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். டைம் வந்துட்டு 7 எக்ஸ்ட்ரா டைம் காட்டுது. 7:20 டைம் காட்டுது. ஹாப்பி நியூ இயர் கைஸ். 31 ஜனவரி 31 வந்தால் தானே நியூ இயர் கொண்டாடுறோம். இந்த மாதிரி மாமா உங்களுக்கு அந்த 31 காமெடி தெரியுமா? இல்லை, சீரியஸாக தெரியாது. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன ஆச்சுன்ட்டு. அதாவது சிம்பு வந்து சொல்லியிருப்பாரு, ஜனவரி 31 தான் நியூ இயர் கொண்டாடணும் அப்படின்றப்பாரு. அதாவது டிசம்பர் 31 தான் ஜனவரி 31ன்றவாரு. ஓகே, அது மாற்றி சொல்கிறாரு. அது மீம்ஸாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. தலைவர் சொன்னதுனால இப்போ எல்லாருமே ஜனவரி 31 தான் நியூ இயர் கொண்டாடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நல்ல கண்டென்ட்டோட வரும். இது சும்மா பிளாக் எடுக்கிறோம் இல்லை, ஓகே தான். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நல்ல கண்டென்ட்டோட எங்கள் டீம் கிவ் அப் கொடுக்கும். சாரி, கம்பேக். பார்த்தீங்களா, எங்கள் கண்டென்ட் ஆரம்பிக்க சொல்லும் போதே வாயிலாம் வளருது. ஆனால் சீரியஸாக பாருங்கள், சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு இதோட நாங்கள் வர்றாங்க. முடிஞ்ச அளவு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்க பார்க்குறோம். மணி கிட்டத்தட்ட 7:20 ஆகுது. கால் பண்ணோம் 2 பேருக்கும், இன்னும் கால் எடுக்கலை. அன்றுத்தும் சரி, சீனியும் சரி. இதில் வேறு காலைல வந்துடுறேன், வந்து எடுத்துடலாண்டே சீக்கிரம் வந்துடலாம் கேட்டானுங்க. ஃபோட்டோவில் இங்கே போடுவோம். சீனி 2 பேரையும் காட்டுறோம். இன்னைய வரைக்கும் ஃபோன் பண்ணல, இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க. அவங்க என்னன்றது நாங்கள் போயிட்டு முடிச்சிருந்தாலும் அவனுங்களையும் உங்களுக்கு காமிக்கிறோம்.